அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். மிதுன ராசி. மிதுனம் உங்களுடைய வருமானமும் உங்களுடைய வெளியூர் பயணமும் ஒரு பெரும் தொகை, குறிப்பாக பெண்களுக்கோ கோயில்களுக்கு செலவிட வேண்டும். உங்களுடைய செலவை கட்டுக்குள் வையுங்கள். குறிப்பாக நீங்கள் ஒரு பரிகாரமாக உங்களுடைய பெட்ரூம் கதவுகளோ அல்லது பெட் கவர்களோ அல்லது பெட்ஷீட்டுகளோ வாங்கி தானமாக கொடுங்கள். உங்களுடைய செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். குறிப்பாக அதிக செலவுகள் வராமல் குறைந்த செலவில் உங்களுடைய நட்டங்களை ஈடுகட்ட முடியும். உதாரணம், ஒரு 1000 ரூபாய் நீங்கள் தொலைஞ்சு போகுதுன்னு வச்சுங்களேன், ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் ஒரு 10 ரூபாய் தொலைஞ்சு போச்சுன்னா சரி பரவாயில்ல, ஃபீலை கொஞ்சம் குறைச்சிப்பீங்க. அதுபோல் மிதுன ராசி நேயர்கள் செலவை கட்டுக்குள் வையுங்கள். ஏனென்றால் இப்பொழுது கால சூழல்கள் நமக்கு செலவினங்களை அதிகமாக வைக்கக்கூடிய காலம் இருக்கிறது. ஆதலால் குறிப்பாக பெண்களுக்காக செலவுகளை சுருக்கி கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு 1000 ரூபாய் பட்டுப்புடவை எடுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கலாம், அங்கே உங்கள் வீட்டு அம்மாவோ உங்களுடைய மகளோ அல்லது உங்கள் தாயாரோ நல்ல புடவையாக இருக்கும், ஆனால் 5000 ரூபா இருக்கும். அப்போ அதனுடைய ஏற்ற தாழ்வுகள், எதிர்பார்ப்புகள் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம்லி செலவுகள் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுடைய செலவுகளை கட்டுக்குள் வையுங்கள். இவ்வளோதான் இருக்குது, நீ புடவை எடுத்துக்கோ, இவ்வளோதான்பா இருக்குது, நீ செலவு பண்ணிக்கோ. அப்படி உங்களுடைய வருமானத்தை சுட்டி காட்டி விடுங்கள். அல்லது என்கிட்ட இவ்வளோதான் இருக்குதுன்னு ஓப்பனாக சொல்லிவிடுங்க. மிதுன ராசி ஓப்பன் டாக். இதுதான் முடியும், இதுதான் முடியாது என்பதை தெளிவாக சொல்லிவிடுங்கள். உங்கள் செலவுகள் கட்டுக்குள் இருந்துவிடும். மிதுன ராசி நேயர்கள் கூடுதலான ஒரு தகவல்கள், இவர்களுடைய ஜாதகத்தையும் அல்லது பூர்வீகத்தையும் அல்லது தந்தை வழி உறவையும் போய் சந்தித்து வாருங்கள். உங்கள் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். அதுபோல வாய்ப்பு உள்ளவர்கள் மிதுன ராசி நேயர்கள் உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளுங்கள். செலவு அதிகமாக இருக்குமா அல்லது குறைவாக இருக்குமா, அது சுப செலவா அல்லது அசுப செலவா. ஆக மிதுனத்திற்கு செலவு உண்டு, ஆனால் அது சுபமா அசுபமா என்பதை ஆய்வு செய்து கொள்ளுங்கள். வாய்ப்பு உள்ளவர்கள் ஜாதகத்தை கண்டிப்பாக பார்த்து விடுங்கள். நன்றி, நமஸ்காரம். காதலன் பேசுகிறேன். இங்கு கொடுக்கப்பட்ட தகவல் அத்தனையுமே ஒவ்வொருவருடைய ஜாதகத்தினுடைய ஏற்ற இறக்கங்கள் உண்டு. ஏன்னா சில 2 வயசு குழந்தை இருக்கும், சிலது 20 வயசு குழந்தை இருக்கும், சிலது 60 வயசு முதியவர்கள் இருப்பார்கள். ஆக பலன்களில் மாறுபாடு கிடையாது, ஆனால் அனுபவிக்கும் யோகங்களில் மாறுபாடு உண்டு. ஆக ஜோதிட ஆலோசனைக்கு எப்பொழுதும் உங்களுடைய நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில் உங்கள் ஜாதகத்திற்கு மட்டுமே ஆலோசனை வழங்கப்படும். பொதுவான ஆலோசனைகள் வழங்கப்பட மாட்டாது. ஆக எந்த காலம் நல்லது, எந்த காலம் கெட்டது, எதில் நாம் வளர்ச்சி அடையலாம், எதில் நாம் வீழ்ச்சி அடையலாம் என்பதை சரியாக தெரிந்து கொள்ள ஜோதிட ஆலோசனைக்கு கேதுவின் காதலனாகிய காயத்ரி சங்கர். நன்றி, நமஸ்காரம். குறிப்பாக இந்த டிவி நேயர்களுக்கும் நெக்ஸ்ட் ஜென் இந்த டிவி நேயர்களுக்கும் இந்த டிவியினுடைய உரிமையாளர்களுக்கும் அல்லது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அவர்களுக்கும் நன்றிகளும் நமஸ்காரங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன்.